Okay, dear children, now we are going to solve this problem. இது வந்து VSEPR தியரி பேஸ் பண்ணியிருக்க ஒரு மேட்ச் த ஃபாலோயிங், சரிங்களா? ஸோ இந்த மாதிரி கொஸ்டின்ஸ் வந்து நிறைய வந்து ஜேஇ எக்ஸாமினேஷனில் வந்து கேட்குறாங்க. இது எப்படி அட்ரஸ் பண்ணுறதுன்றத நம்ம இந்த வீடியோவில் வந்து பார்க்கலாம். இதில் வந்து பார்த்திங்கன்னா லிஸ்ட்டு 1ல் ஃபுல்லாக வந்து ஜெனான் எலமெண்ட் ஜெனான் ரிலேட்டடான காம்பவுண்ட்ஸ் எல்லாமே கொடுத்துருக்காங்க. இந்த லிஸ்ட்டு 2ல் வந்து ஹைப்ரிடைசேஷன் கொடுத்துருக்காங்க. அது கூட வந்து ஜாமெட்ரி இஸ் மென்ஷன்ட் ஹியர். ஓகே, ஸோ இது ரெண்டுத்தையும் வந்து நம்ம மேட்ச் பண்ணி கரெக்டான ஆன்சர் வந்து செலக்ட் பண்ணணும். ஸோ இந்த VSEPR தியரி கால்குலேட் பண்ணுறதுக்கு சிம்பிள் ஃபார்முலா இருக்குது, அதை நான் இப்போ டீச் பண்ணுறேன். ஸோ இந்த ஃபார்முலா என்னென்னு பார்த்தீங்கன்னா VSEPR வேலன்ஸ் ஷீல்ட் எலக்ட்ரான் பேர் ரிப்பல்ஷன் தியரி, இதை பேஸ் பண்ணி இருக்கிற இந்த ஃபார்முலா தான் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ இதில் வந்து நம்ம வந்து ஹைப்ரிடைசேஷன் கால்குலேட் பண்ணோம்னா ஹைப்ரிடைசேஷன் கால்குலேட் பண்ணுறதுக்கு 1/2 ஆஃப் வேலன்சி ஆஃப் த சென்ட்ரல் மெட்டல் அயான் ப்ளஸ் நம்பர் ஆஃப் மோனோவேலண்ட் ஆட்டம் ப்ளஸ் நம்பர் ஆஃப் அனியானிக் சார்ஜ் மைனஸ் நம்பர் ஆஃப் கேட்டியானிக் சார்ஜ். இதுதான் வந்து ரூல், சரிங்களா? இதில் வின்றது என்னென்னா வேலன்சி ஆஃப் சென்ட்ரல் மெட்டல் ஆட்டம். எம் வந்து அட்டாச் ஆகிருக்க ஆட்டம், அந்த ஆட்டம் வந்து மோனோவேலண்ட்டாக இருக்கணும். ஏ வந்து ஆனியானிக் சார்ஜ் நெகட்டிவ் சார்ஜ், சி வந்து பாசிட்டிவ் சார்ஜ். ஸோ இது தெரிஞ்சிச்சுன்னா நம்ம இந்த ஃபார்முலாவை யூஸ் பண்ணி ஹைப்ரிடைசேஷன் வந்து ஈஸியாக கால்குலேட் பண்ணிடலாம். ஸோ இதுக்கு ஃபஸ்ட்டு வந்து நம்ம லித்தியம்லேருந்து நோட் பண்ணிக்கோங்க. லித்தியம், பெரிலியம், போரான், கார்பன், நைட்ரஜன், ஆக்சிஜன், ஃப்ளூரின், நியான். இந்த சீரீஸில் இதில் வந்து 1 எலக்ட்ரான் 2 3 4 5 6 7 8. ஸோ இது வந்து நீங்கள் கரெக்டாக பார்த்துக்கணும். ஸோ இது வந்து நம்பர் ஆஃப் வேலன்ஸ் எலக்ட்ரான். ஸோ ஆலஜன் ஃபேமிலி இருந்துச்சுன்னா ஆலஜன் ஃபேமிலி ஃபுல்லாக வந்து வேலன்ஸ் எலக்ட்ரான் 7. நியான் நோபல் கேஸ் கான்ஃபிகேஷன் வரும்போது இதோடைய வேலன்ஸ் எல்லாமே 8. ஸோ இந்த ஃபஸ்ட்டு ரோக்கு நீங்கள் படிச்சிட்டிங்கன்னா இந்த பிளாக் ஃபுல்லாகவே இந்த குரூப் ஃபுல்லாக வந்து சேம் பேட்டர்ன் தான் ஃபாலோ பண்ணும். இப்போ நம்ம கொடுத்துருக்க காம்பவுண்ட் பார்க்கலாம். ஜெனான் ஃபஸ்ட்டு வந்து XeO3 இருக்குது. ஸோ இதுக்கு வந்து நம்ம ஒர்க் அவுட் பண்ணி பார்க்கலாம். ஸோ இதுக்கு ஹைப்ரிடைசேஷன் நீங்கள் கால்குலேட் பண்ணிங்கன்னா 1/2 ஆஃப் வேலன்ஸ் எலக்ட்ரான் என்ன ஃபேமிலியில் வருது, நோபல் கேஸ். ஸோ 8 ப்ளஸ் இந்த ஆக்சிஜன் வந்து டைவேலண்ட், அதனால் வந்து இங்கே 0. ஸோ 8/2 4ன்றதுனால இது sp3 ஹைப்ரிடைசேஷனில் இருக்கும், சரியா? ஸோ வந்து XeO3 வந்து உங்களுக்கு sp3 ஹைப்ரிடைசேஷன். இப்போ XeF2 கால்குலேட் பண்ணலாம். ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா ஹைப்ரிடைசேஷன் ஈக்குவல் டு 1/2 டைம்ஸ் ஆஃப் 8 ப்ளஸ் இந்த ஃப்ளூரின் வந்து உங்களுக்கு மோனோவேலண்ட். ஸோ எத்தனை ஆட்டம் இருக்குது, 2 இருக்குது. ஸோ 2. சப்போஸ் இந்த இடத்துல ஆக்சிஜன் இருந்துச்சுன்னா நீங்கள் 0 போடணும், ஏன்னா ஆக்சிஜனோட வேலன்சி வந்து 2, டைவேலண்ட் வந்து ஆட் பண்ணக்கூடாது. மோனோவேலண்ட்டாக இருக்கும்போது எத்தனை நம்பர் ஆஃப் மோனோவேலண்ட் இருக்கும் அது நீங்கள் கவுண்ட் பண்ணி இங்கே போட்டுடலாம். ஸோ 8 + 2 10, 10/2 5. 5 ஹைப்ரிடைசேஷன் என்ன வரணும், sp3d, சரியா? ஸோ உங்களுடைய ஆப்ஷன் XeF2க்கு வந்து sp3d லீனியர்ன்றது கரெக்டான ஆப்ஷன். சிமிலராக XeOF4க்கும் XeF6க்கும் நான் ஒர்க் அவுட் பண்ணுறேன். ஸோ இப்போ வந்து XeOF4க்கு பாருங்கள். ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா இங்கே வந்து XeOF4க்கு ஹைப்ரிடைசேஷன் வந்து 1/2, ஜெனான் வந்து 8, ஆக்சிஜன் வந்து டைவேலன்சி அதனால் 0 ப்ளஸ் ஃப்ளூரின் வந்து 4, மோனோவேலண்ட் ஆட்டம் 4 இருக்குது. ஸோ ஓவரெல்லாம் கேன்சல் பண்ணும்போது 6ன்னும் போது sp3d2 ஹைப்ரிடைசேஷனில் வந்து இருக்கும். அதே மாதிரி XeF6 இதில் ஹைப்ரிடைசேஷன் பார்க்கும்போது
1/2 of xenon 8, fluorine atom monovalent 6, 8 plus 6 14, 14/2 7. So sp3d2 hybridization. ஸோ XeOF4 வந்து sp3d2, XeF6 வந்து sp3d3 hybridization. ஸோ இந்த மாதிரி ப்ராப்ளம் வந்தால் நீங்கள் ஈஸியாக ஒர்க் அவுட் பண்ணிடலாம். உங்களுக்கு ஜென்ரலும் உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன். அதாவது 2 இருந்துச்சுன்னா sp ஹைப்ரிடைசேஷன் வரும். 3 இருந்ததா ஓவரால் வேல்யூ 3 இருந்தால் sp2, 4 இருக்கும்போது sp3, 5 வந்து sp3d அண்டு 6 வந்து sp3d2, 7 வந்து sp3d3. இந்த மாதிரி நிறைய ப்ராப்ளம்ஸ் வந்து ஒர்க் அவுட் பண்ணி பாருங்கள். விஎஸ்சிபிஆர் தியரி யூஸ் பண்ணி ஜாமெண்ட்ரி கால்குலேட் பண்ணுறது. கண்டிப்பாக இது வந்து உங்களோட அப்கமிங் ஜேஇ எக்ஸாமுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நம்புகிறேன். தேங்க்யூ.